அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை என்ன செய்ய முடியவில்லை. நம்ம முன்னோர்கள் முதல் கொண்டு இருந்து முன்னோர்களிலே இருந்து இந்நாள் இருக்க வரைக்கும் என்ன, நாளை கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் ஒன்றை உலகத்தில் பார்ப்பதற்கு. அதை யாராலும் பார்க்க முடியுமா என்றால் அதை யாராலும் பார்க்க முடியாது. சரி, மனிதர்கள் தான் பார்க்க முடியவில்லை, ஜின்களாவது பார்க்க முடியுமா என்றால் அவர்களும் பார்க்க முடியாது. ஜின்கள் தான் பார்க்க முடியவில்லை, மலக்குகளாவது பார்க்க முடியுமா என்றால் மலக்குகளும் பார்க்க முடியாது. ஆனால் அது யாரிடத்திலேயே இருக்குகிறது? மனிதர்களிடத்திலேயும் இருக்குகிறது, ஜின்களிடத்திலேயும் இருக்குகிறது, மலக்குமார்களிடத்திலேயும் இருக்குகிறது. அது எப்படி வந்தது? வந்தவர்களுக்கும் தெரியாது, யாருக்கு வந்ததோ அவர்களுக்கும் தெரியாது. அது எப்படி வெளியேறி போகும் அதுவும் யாருக்கும் தெரியாது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அதுதான் என்னன்னு பார்க்கிற பொழுது அதுதான் நம்மளுடைய உயிர். நம்மளுடைய உடலுக்குள்ளே தான் இருக்குகிறது. உயிர் இல்லாவிட்டால் உடல் என்ன செய்து விடும்? வீச்சம் எடுத்து விடும், ஊத ஆரம்பித்து விடும். ஆனால் அந்த உயிர் எப்படி நம்மளுடைய உடலுக்குள்ளே வந்தது நமக்கும் தெரியாது, ஜின்களுக்கும் தெரியாது, மலக்குமார்களுக்கும் தெரியாது. உலகத்தில் வாழக்கூடிய ஐவாய் மிருகங்கள் முதல் கொண்டு ஊறி துடிக்கக்கூடிய, ஊறி நடக்கக்கூடிய எதுக்குமே தெரியாது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அது எப்பொழுது வரும் எப்பொழுது போகும் என்பது யாருக்கு தெரியாது, நம் யாருக்கும் தெரியாது. அன்பிற்குரியவர்களே, அதாவது எல்லாருடைய உயிரையும் வாங்கக்கூடிய மலக்குல் மௌத்துடைய உயிரை எப்ப எடுக்கப்படும் அவருக்கு தெரியுமா? அவருக்கே தெரியாது. எல்லாருடைய உயிரையும் வாங்கக்கூடிய மலக்குல் மௌத்து யமன்னு சொல்லுவாங்கல்ல, அவருடைய உயிர் எப்பொழுது போகும் என்று அவருக்கே தெரியாது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ் கடைசியா கேட்பானா, இஸ்ராயிலே மண் பாக்கி தீஹாதிஹி துனியா, இந்த உலகத்தில் யார் பாக்கியாக இருக்குகிறார்கள்? அவர் சொல்லுகிறாராம், அனவா அன்தம்பாரா, நானும் நீந்தான் பாக்கியாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுவானா, அனவான்னு சொல்லாத, அன்னி வானன்னு சொல்லு. அனவான்னு சொல்லக்கூடாது, அனன்று நான் தான் சொல்ல முடியும். நான் தான் என்று சொல்ல எனக்குத்தான் தகுதி, என்னை தவிர யாருக்குமே தகுதி இல்லை. ஆகையினால் அன்னி வான, நானும் இறைவா, நானும் நீயும் இருக்குகிறாய் என்று சொல்லாத, இறைவா நீயும் நானும் இருக்குகிறேன் என்று சொல்லாத, நாம் இருக்குகிறோம், இருந்தாலும் நான் இல்லை நீதான் இருப்பாய் என்று சொல்லு அப்படின்னு அல்லாஹ்விடத்திலே இஸ்ராயில் சொல்லுவாராம். அன்பிற்குரியவர்கள், ஆகையினால் அந்த உயிர் எல்லாரிடத்திலேயும் இருக்குகிறது. அது எப்பொழுது போகும் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாது. அதே நேரத்திலே அந்த உயிரினுடைய புனிதத்துவம் கெட்டு விடுமையானால், அந்த உயிரினுடைய புனிதத்துவம் கெட்டு விடுமையானால் உடல் கெட்டு விடும். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அந்த உயிராகப்பட்டது புனிதத்துவமோடு இருக்குமையானால் உடல்ல என்ன ஏற்படாது? புனிதத்துவம் கெடவே கிடையாது. யாருடைய உயிர் புனிதத்துவமாகிவிட்டதோ அவர்களுடைய நப்சு அவர்களுக்கு அடங்கிவிடும். அன்பிற்குரியவர்களே, யாருடைய உயிர் புனிதத்துவத்தை அடைந்து விட்டதோ அவர்களுடைய நப்சு அவர்களுக்கு அடங்கிவிடும். நப்சு என்ன செய்ய அவசரப்படாது, நினைச்சதை எல்லாம் செய்ய சொல்லாது, தான் நினைக்கிறது எல்லாம் நினைக்க சொல்லாது, நினைக்கிறது எல்லாம் நடத்த சொல்லாது. எதை நினைக்கிறதோ அது நல்லதா கெட்டதாண்டு சிந்திக்க சொல்லும். அடுத்தபடியாக சுயநலத்தை ஏவவே ஏவாது. யாருடைய நப்சு தனக்கு அடிபணிந்து விட்டதோ அவர்களுடைய நப்சு என்ன செய்யாது? சுயநலத்தை ஏவவே ஏகாது. குறிப்பாக சொல்ல போனா அடுத்தவர்களை பார்த்து எரிச்சப்படக்கூடிய தன்மையை உருவாக்காது. இது எப்ப நடக்கும்? நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் புனிதம் அடைய வேணும். அன்பிற்குரியவர்களே, அதாவது மலக்குல் மௌத்து வந்து ரூகை வாங்கி மலக்குகளிடத்திலே கொடுத்துட்டு போயிடுவார். அவர் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போறதில்லை. மலக்குல் மௌத்து உயிரை வாங்கி என்ன செய்யப்படும்? அதாவது 2 ஆடை, நல்லவர்களுக்கு பட்டாடை, கெட்டவர்களுக்கு நெருப்பாடை, இதுல தூக்கி வச்சுட்டு போயிடுவாரு. ஏன்னா வானத்தின்பால் போய் கதவை தட்டுகிற பொழுதே உள்ள இருந்து கேட்பாங்களாம், யார் வந்திருக்கிறது?
கஸ்தூரி வாடை வருகிறது. யார் வந்திருக்குகிறது? என்ன துருவாடை வருகின்றது. அப்ப மலக்குல் மௌத் சொல்லுவாரா, கஸ்தூரி வாடை வருகிறதே என்று கேட்குகிறீர்களே, நான் ஒரு நல்லவருடைய ரூகை வாங்கி வருகிறேன். எந்த அல்லாஹ்விடத்தில் இருந்து அந்த ரூகு போச்சோ அதே மாதிரி அந்த ரூகு வருகின்றது. ஆகையினால் தான் மனமாக வருகிறது. கதவு திறந்து சொல்லுவாங்களாம் முதலாவது வானத்தில், அகலவ சகுலா, உங்கள் வருகை உங்களுக்கு நல்வரவாகட்டும். நீங்கள் இனி செல்லக்கூடிய இடமெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சுப செய்தி முன்னாலேயே கிடைக்குமா? எதுக்கு மாதிரி? ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி. கெட்டவருடைய ரூகு போகும் போதே துருவாடை அடிக்குமா? போய் கதவை தட்டும் போதே மலக்குகள் கேட்பாங்களாம், துருவாடை அடிக்குகிறது. எதற்காக இங்கே உள்ளே கதவை தட்டுகிறீர்கள்? இது புனிதமானவர்கள் இருக்கக்கூடிய இடம், பாவிகள் இருக்கக்கூடிய இடம் அல்ல. இங்கே கஸ்தூரி வாடைதான் வரும், அத்தருடைய வாடைதான் வரும். இங்கே துருவாடைக்கு வேலை இல்லை. எதற்காக கதவை தட்டுகிறீர்கள்? அப்ப மலக்கு சொல்லுவாங்களாம், புனிதமாக போன உயிர் துருவாடையோடு திரும்பி வருகின்றது அப்படின்னு சொன்னவன கதவை திறந்து சொல்லுவாங்களாம், வாங்க வாங்க வருக, உங்கள் வரவு உங்களுக்கு கெட்டதாக ஆகட்டும், இனி செல்லக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கு கெட்டதாக இருக்கும் அப்படின்னு போனவண்ண அல்லாஹ்வுடைய புறத்திலே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிப்பாட்டப்பட்டு நல்லவர்களுடைய உயிர் சுவனபதிக்கு செல்லும். அன்பிற்குரியவர்களே, கெட்டவர்களுடைய உயிர் நரகபதிக்கு செல்லும். ஆகையினால் தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ரூகை யாருக்குமே தெரியாததாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான். எல்லாவற்றுக்கும் மருந்து கண்டுபிடித்தவன். ரூகு எங்கே வருகின்றது, எங்கே போகின்றது என்று கண்டுபிடிக்கவும் இல்லை. அதை நிப்பாட்டுவதற்கு யாராலும் மருந்து கண்டுபிடிக்க முடியல. அல்லாஹ்விடத்திலே, பெருமானாரிடத்திலே காபீர்கள் கேட்டாங்க, ரூகை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொன்னான், யஸாலூனக அனிர் ரூஹ். 15வது சூரத்துல் பனி இஸ்ராயில் அல்லாஹ் சொல்றான், உன்னிடத்திலே ரூகை பற்றி கேட்பார்கள். யஸாலூனக அனிர் ரூஹ், ரூகை பற்றி கேட்பார்கள். நீ சொல்லு முஹம்மதே, குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. ஏப்பா என்னட்ட போய் ரூகை பத்தி கேட்குறாங்க? என்னுடைய ரூகை என் உடம்புல எங்க இருக்குன்னு தெரியாது. அப்படி தெரிந்தால் அல்லாஹ்வுடைய நபியாக இருக்க மாட்டேன், இரண்டாவது அல்லாஹ்வாக நானே மாறிடுவனே. ஏன் ரூஹு என்னுடைய உடம்புல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னட்ட போய் ரூகை பத்தி கேட்கிற? மின் அம்ரி ரப்பி, இது என்னுடைய ரப்பின் உத்தரவு ஓன்னு சொல்லியிருக்கான். அது என்னட்டையும் உன்னட்டையும் வந்திருக்கு. எப்ப வான்னு சொல்றானோ, உன்னட்ட இருந்தல்ல என்னட்ட இருந்தும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட சொல்றான், ஒமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. நான் அல்லாஹ்வுடைய நபிதான், அல்லாஹ்வுடைய ரசூல் தான், எல்லாத்திலும் உயர்ந்தவன் தான். அதே நேரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவே ரொம்ப ரொம்ப கம்மி தான். யாரை பார்த்து சொல்றான்? ரசூலை பார்த்து சொல்றான். எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவே மிக மிக கம்மி தான். ஆகையினால உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு என்னை விட உயர்ந்ததாக இருக்க முடியாது. ஆகையினால எல்லாத்தையும் பற்றி உலகத்தில் தெரிந்து கொள்ளலாம்னு நினைக்காத. எல்லாத்தையும் பற்றி உலகத்தில் தெரிந்து கொள்ள முடியாது. எல்லாத்தையும் பற்றி தெரிய நினைச்சண்டா நீ முடிந்து போய் விடுவாய், உலகம் பாக்கியாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், நீ முடிந்து போய் விடுவாய், உலகம் பாக்கியாக இருக்கும். உனக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது, காதுக்கு கேட்கக்கூடியது, கல்பால் சிந்திக்கப்படக்கூடியதை பற்றித்தான் தெரிந்து கொள்ள முடியும். இதற்கு அப்பாற்பட்டது என்ன செய்ய முடியாது. உனக்கு முன்னாலும் யாரும் தெரியல, நீயும் தெரிய போவது இல்லை, உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் தெரிய விட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால நம்மளுடைய ரூஹு எந்த புனிதத்துவத்தோடு அல்லாஹ்விடத்தில் இருந்து நமக்கு வந்ததோ அந்த புனிதத்துவத்தோடு உலகத்தில் இருக்குமையானால் நாம் சிறந்தவர்கள். கஷ்டம் உலகத்தில் வராது, சிரமம் உலகத்தில் வராது. என்றைக்கு ரூகு கெடுகின்றதோ குடும்பத்தில் குழப்பம்,
பணத்தில் குழப்பம், மனத்தில் குழப்பம், உலகம் குழப்பம். என்றைக்கு அந்த ரூஹு கெட்டு உலகத்தை விட்டு பிரிய போகின்றதோ அன்றைக்கு ஆகிரத்தும் குழப்பம்தான். அன்பிற்குரியவர்கள், ரூகை பாதுகாத்தவர்கள் உடலை பாதுகாக்கப்பட்டார்கள், உடலையும் ரூகையும் பாதுகாக்கப்பட்டவர்கள், உலகத்தை பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த மூன்றையும் பாதுகாக்கப்பட்டவர்கள் ஆகிரத்தை பற்றி கவலை இல்லை, ஆகிரத்தை பற்றி துக்கம் இல்லை. உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது பெத்த பிள்ளையோ கொண்டாட்டியோ அது ஆனா பெண்ணா இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அதை பாதுகாத்து உலகத்தில் சந்தோஷமாக வாழ வைக்கக்கூடியவன் அல்ல. ஆக அன்பிற்குரியவர்களே, எந்த நல்லோர்கள் ரூகை பாதுகாத்தார்களோ அதே மாதிரி பாதுகாத்தமையானால் இந்த உலகம் மறு உலகம் எதுவுமே கஷ்டமில்லை. அப்படி பாதுகாத்து அல்லாவின் அருளை பெற்று ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே அருமை நாயகம் அவருடைய குடும்பத்தோடு நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்மளுடைய சந்ததிகள் கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடியவர்களுக்கும் நிரந்தரமாக தந்து அருள்புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلي على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم. محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.